Yang Maha Mulia Sri Paduka Baginda Yang Dibertuan Agung Sultan Ibrahim அவர்கள் 22 நவம்பர் 1958ஆம் ஆண்டு சுல்தான் அமினா தேவி மருத்துவமனையில் பிறந்தார். அவர் குடும்பத்தின் 3வது குழந்தை ஆவார். அவர் ஆரம்ப கல்வியில் சொக்கோலா துவங்கும் அப்துல் ரஹ்மான் பள்ளியில் கற்றார். 1968 திருத்தி கிராமர் ஸ்கூல் ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டு காலம் கல்வியை தொடர்ந்தார். மலேசியாவிற்கு திரும்பிய மாமன்னர் மக்தப் அபுபக்கர் கல்வியை தொடர்ந்தார். மாமன்னர் இஸ்லாமிய சமய கல்வியை சொக்கோலா அகாமா புக்கெட் ஜஹரா மற்றும் சொக்கோலா அகாமா ஐயமோலி எனும் 2 பள்ளிகளில் கற்றார். மாமன்னர் இராணுவ பயிற்சியை புசர் லத்தேஹன் டாரட் கொத்தாத்திங்கியில் 3 மாதங்கள் பெற்றார். அதைத் தொடர்ந்து ஃப்ளெட்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளோமசி பாஸ்டன் யுஎஸிலும் இராணுவ பயிற்சியை ஃபார்ட் பீயிங் ஜொகியா அமெரிக்கா ஷாரிக்கால் மாமன்னர் ஜொஹர் மாநிலத்தின் திம்பாலன் கொம்போண்டர் ஆகவும் பொறுப்பேற்றுகிறார். 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 1981 துன்கு மக்கோத்தா ஜொஹர் பதவி ஏற்றார். 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 1984 25ஆம் தேதி 4ஆம் மாதம் 1989 ஆண்டு வரை ஜொஹர் மாநிலத்தின் இடைக்கால சுல்தானாக பதவி ஏற்றார். இக்காலகட்டத்தில் அவர் தந்தை மாமன்னராக தேர்வு செய்யப்படுகிறார். 23 ஜனவரி 2010 ஜொஹர் மாநிலத்தில் 23வது சுல்தானாக அறிவிக்கப்பட்டு 23 மார்ச் 2015 அன்று முடிசூட்டப்பட்டார். 1983ஆம் ஆண்டு டுலியா மஹா முலியா ரோயா ஜயித் சோஃபியா பின்தி சுல்தான் இன்ட்ரிஸ் ஷா என்பவரை திருமணம் செய்தார். மாமன்னருக்கு 6 குழந்தைகள் உள்ளனர். 27ஆம் தேதி 10ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு நாள் மன்றம் ஒரு மனதோடு சுல்தான் இப்ராஹிமை 17வது மாமன்னராக தேர்வு செய்தனர். 31ஆம் மாதம் 2024 மாட்சிமை தாங்கிய மாமன்னர் பதவி உறுதிமொழி எடுத்து கையெழுத்திட்டார். 20ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 முடிசூட்டு விழா மிக விமரிசையாக Yang Maha Mulia Sri Paduka Baginda Yang di-Pertuan Agong telah berkenan untuk bertitah. Kerana dengan limpah kurnia dan izinnya, kita dapat berhimpun di dalam istiadat pertabalan saya sebagai Yang di-Pertuan Agong ke-17 pada hari yang bersejarah ini. Terlebih dahulu இஸ்லாமிய தலைவர் மலாய்க்காரர்கள் புமி புற்றார்களின் சிறப்பு நிலையை பாதுகாத்தல், மலேசிய குடிமக்களான பிற இனங்களின் முறையான நலன்களை பாதுகாத்தல், நாடாளுமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைத்தல், கலைத்தல், மலேசிய இராணுவ படையின் உயர் ஆணையர் பிரதமரையும் அமைச்சரையும் உறுப்பினர்களையும் நியமித்த சட்ட மசோதாவை அங்கீகரித்தல், நாட்டின் பெருமைக்குரிய விருதுகளை வழங்குதல்.